நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்தவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடினாயற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடினாயற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ. நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடினாயற்ற
இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எந்தன் வாழ்நாளெல்லாம் கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Hallelujah. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டியானே. இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, வல்லமையாலே நிரப்பப்பட்டே. வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, வல்லமையாலே நிரப்பப்பட்டே. அழிவு
வசனத்தினாலே ஆசீரனைத்தும் அருளப்பட்டே. இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் சிலுவையை நாம் தியானிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 from verse 10, from verse 9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும். பவுல் மிக ஆழமான வாழ்க்கையை குறித்து இங்கே எழுதுகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். I want to attain Christ. கிறிஸ்துவை எனக்காக என் வாழ்க்கையிலே ஆதாயப்படுத்தும்படிக்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 12ஆம் வசனத்தில், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சில நேரத்தில் ஒவ்வொரு குட் ஃப்ரைடே, ஒவ்வொரு ஈஸ்டர் வரும்பொழுது ஒரு சம்பிரதாயம் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு குட் ஃப்ரைடே சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம வரோம் இல்லையா? அவங்களுக்கு பேர் தெரியுங்களா? அவங்களுக்கு பேர் வந்து CEO கிறிஸ்டியன்ஸ். சிஇஓனா என்ன? கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ். நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. சீக்கிரம் வரவங்களுக்கு சர்ச்சில் இடம் கிடைக்காது, லேட்டாக வரவங்களுக்கு இடம் கிடைக்காது. இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் அடைந்து விட்டேன், நான் எல்லாத்தையும் அடைந்து விட்டேன், நான் முற்றிலும் I have attained என்று நான் சொல்ல, I am not thinking about it. நான் எண்ணாமல், கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக கிறிஸ்து உங்களை பிடித்திருக்கிறார், எதற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அவருக்காக மரிக்க அவசியமில்லை, நமக்காக தான் சிலுவையிலே மரித்தார். ஆமென். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். I continue, I follow Christ for what I am called.
அவர் என்ன சொல்கிறார்? இந்த 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 வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நான் பிடித்து கொண்டு அவரை நான் தொடர வேண்டும். இது எப்படி செய்ய முடியும்னா, அவருடைய பாடுகளை பார்க்கும் பொழுதுதான். Praise the Lord. ஒருவேளை நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டம், நம்ம உடம்புல இருக்கிற பலவீனம், நம்ம பிள்ளைகளை குறித்த கவலை, பல காரியங்கள் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. we cannot ignore, we cannot deny it. அதை இல்லைன்னு நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையை பார்க்க வேண்டும். அந்த சிலுவையை நாம் தியானிக்கும் பொழுது, அதை மெடிடேட் பண்ணும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய குறைகள் எல்லாம், நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். காரணம், அவர் நமக்காக நம்மை விட பாடுபட்டார், அவர் நமக்காக காயப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் நமக்காக காயப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். He was wounded for our sins. He was bruised for our transgressions. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அப்படிதான் இருக்கும். சுகமாகிறோம் இருக்காது. We were healed, already healed. ஏற்கனவே சுகத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய சிரசை பார்த்தீர்கள் என்றால் அதுல காயங்கள் இருக்காது, அதுல தழும்புகள் இருக்கும். அடி படும் பொழுது அதுக்கு பேரு காயம், அதற்கு பிறகு அதற்கு பேர் என்னது? தழும்பு. When you are wounded, it is bruised. அது ரத்தம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவத்தையும் நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய வியாதியையும் சுமந்து, அவருடைய சரீரத்தில் இன்னைக்கு தழும்புகள் இருக்கிறது. ஆகவே வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், சுகமானோம். இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கிற சுகம் கர்த்தர் தருவார். நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை இன்னும் 1-2 பல்லவிகளை ஆங்கிலத்திலே பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய சிலுவையை நான் தியானிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிப்போம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. Hallelujah. ஸ்தோத்திரம். Grave to the sky, Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, நீங்க வந்தீர் மகிழ்ந்திடுவே.
ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் பயபக்தியோடு கூட நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலுவையை கொண்டு வருவோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி உங்களையும் உங்களுடைய நித்தியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். பரலோகத்திற்கு கொண்டு போகும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்தார். சிலுவைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? எங்களுக்காக நீ மரித்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? Lord, thank you for dying for me. எனக்காக நீர் மரித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நீர் வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ, நீர் உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தீரே, என்னை இருளிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹalleluya, hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You are the light of the world. நீர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீரே கர்த்தாவே. நீர் எனக்கு வெளிச்சத்தை தர வந்தீரே. Hallelujah, ஸ்தோத்திரம். Light of the world, down into darkness, open my eyes, let me see beauty that made my heart adore you, hope of a life spent with you. Light of the world, light of the world, you step down into darkness, open my eyes, let me see beauty that made this heart adore you, hope of a life spent with you. பாடுவோமா? Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful
எங்களுக்காக சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. We thank you for the cross in our life. எங்க வாழ்க்கையிலே சிலுவைக்காக ஸ்தோத்திரம். We thank you Lord for the cross. We thank you Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஸ்தோத்திரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். Now from the 6th hour there was darkness over all the land unto the 9th hour. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And about the 9th hour Jesus cried with a loud voice saying, Eli, Eli, lama sabachthani, that is to say, my God, why hast thou forsaken me? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Some of them that stood there, when they heard that Jesus said, This man calleth for Elias. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். And straightway one of them ran and took a sponge, filled it with vinegar, and put it on a reed and gave him to drink. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். The rest said, Let us see whether Elias will come to save him. மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். Jesus, when he cried again with a loud voice, yielded up the ghost. And behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom, and the earth did quake and the rocks rent. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. And the graves were opened, many bodies of the saints which slept arose. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. And came out of the graves after his resurrection, and went into the holy city, and appeared unto many. உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். Now when the centurion and then there with him watching Jesus saw the earthquake and those things that were done, they feared greatly, saying, Truly this was the Son of God. நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருக்கிறவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட சம்பவம் உண்மையானது. ஆனால் இன்றைக்கு நடந்ததா என்று நமக்கு தெரியாது. The event is true, but we do not know when it happened. இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் வாசித்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 முதல் 54ஆம் வசனம் வரை நீங்கள் கேட்டீர்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் தருவாயிலே நடந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை ஏறக்குறைய 9 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே அவர் தொங்கினதாக நம்முடைய வேத புத்தகம் சொல்லுகிறது. அந்த சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ரோமர்கள் அளித்த ஒரு தண்டனை என்று இந்த உலகம் நினைத்து கொண்டிருந்தது. All the people of the world thought it was a capital punishment for
சினர், ஒரு பாவிக்கும் ஒரு அடிமைக்கும் கொடுத்த தண்டனை என்று இந்த உலகம் நினைத்தது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே பாவத்திற்கும் நீதிக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து அன்றைக்கு இந்த உலகம் அனைத்திற்கும் ரட்சிப்பு வந்த நாள்தான் அந்த சிலுவையின் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்த நாள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு மேலாக 3 மொழிகளிலே இது இயேசு கிறிஸ்து, நசரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு பலகையை 3 மொழியிலே அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். யூத மொழியிலே, எபிரேய மொழியிலே, லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் அதை எழுதி வைத்திருந்தார்கள். அந்நாட்களிலே இந்த 3 மொழிகள் மிகவும் பிரதானமாக இருந்தது. யூதர்கள் என்றால் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றவர்கள், கிரேக்கர்கள் என்றால் அவர்கள் சயின்ஸ், விஞ்ஞானத்திற்கு பெயர் பெற்றவர்கள், ரோமர்கள் என்றால் அவர்கள் யுத்தத்திற்கு பெயர் பெற்றவர்கள். எல்லாரும் அங்கு இருந்தார்கள். சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை, அதாவது புனித வெள்ளி அன்றைக்கு நாம் இப்படி கூடி வரும்பொழுது, இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் வாசித்த இந்த வசனங்களிலே 5 அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது நடந்ததை இந்த வசனங்களிலே வாசிக்கலாம். 5 miracles that happened when Jesus was hanging on the cross from 9 o'clock in the morning to 3 o'clock in the evening. 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அது முதல் அற்புதம். இந்த அற்புதம் எங்கே நடந்தது என்றால் சூரியனிலே நடந்தது. The first miracle happened in the sun. 51ஆம் வசனத்தின் முதல் பகுதி, verse 51, the beginning. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. The second miracle happened in the sanctuary. தேவ ஆலயத்திலே 2வது அற்புதம் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது நடந்தது. திரைசீலை 2ஆக கிழிந்தது. அதே 51ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்தின் 2வது பகுதி, பூமி அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. There was an earthquake and the rocks were being rent. The third miracle happened in the stones. கற்களிலே, பூமியிலே இந்த 3வது அற்புதம் நடந்தது. 4வது அற்புதம் 52, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. The fourth miracle happened in the sepulchre. 4வது அற்புதம் கல்லறையிலே நடந்தது. 5வது அற்புதம், verse 54, 100க்கு அதிபதி அவனோட கூட இருந்த இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் இவை எல்லாவற்றையும் கண்டு சொன்னார்கள், இவர் தேவனுடைய குமாரன். The fifth miracle happened in the soldier. அந்த போர் சேவகனிடத்திலே 5வது அற்புதம் நடந்தது. Miracle happened in the sun, miracle happened in the sanctuary, miracle happened in the stones, miracle happened in the sepulchre, and miracle happened in the soldier. 5 இடங்களிலே, சூரியனிலே ஒரு அற்புதம், தேவனுடைய ஆலயத்திலே ஒரு அற்புதம், கற்களிலே ஒரு அற்புதம், கல்லறையிலே அற்புதம், போர் சேவனுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை அன்றைக்கு கர்த்தர் செய்தார். அவர் உயிரோடு இருந்தபோது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை உலகத்திற்காக கொடுப்பதற்கு அந்த நேரத்திலும் அற்புதங்கள் நடந்தது. அப்படி என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனையை முடித்து செல்லும்போது உங்களுக்கு அற்புதத்தை அனுபவிப்பதற்கு ஒன்றுதான் தேவை, எதிர்பார்ப்பு.
If you have an expectation today that God will bless and send me, கர்த்தர் உங்களை அற்புதத்தால் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 5 அற்புதங்களும் நமக்கு எப்படி அபியாசிக்கப்படும், how can we relate this miracles to our life என்பதை தியானித்து இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 45ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 45, 45ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் என்றால் மதியம், மிட் டே, 12 மணி, 12 PM in the afternoon. மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. டார்க்னஸ் covered the whole earth. எல்லா கான்டினென்ட், எல்லா விதமான கண்டங்களிலும், எல்லாவித தேசத்திலும், எல்லா இடத்திலும் என்ன நடந்தது? அந்தகாரம் உண்டாயிற்று. காலையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம். நாளை காலையில் எழுந்திருக்கும் பொழுது சூரியனே வரவில்லை, இன்னும் இருட்டாக இருக்கிறது என்று நினைத்தால் என்ன யோசிப்போம்? காலையில் 7 மணி ஆச்சு, சூரியனை காணோம். 10 மணி ஆச்சு, சூரியனை இன்னும் இருட்டாக இருக்கிறது. உடனடியாக உலகத்திற்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்போம், உங்களுக்கு சூரியன் இருக்கிறதா? அமெரிக்காவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கும் சூரியன் இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு ஃபோன் பண்ணால் அங்கேயும் சூரியன் இல்லை, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை, எல்லா இடத்திலும் அந்தகாரம். அப்படி என்றால் அது ஒரு அற்புதம். தட் இஸ் அ மிரக்கிள். அன்றைக்கு பாருங்கள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. The whole earth was filled with darkness. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காலையிலே 9 மணிக்கு அவர் சிலுவையிலே ஏற்றப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம். மார்க் 15:25, மார்க் 15:25 காலை 9 மணிக்கு 3ஆம் மணி நேரத்தில் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் தான் வெளிச்சம் இருந்தது. அடுத்தது 12லிருந்து 3 மணி வரைக்கும் காரிருள், அந்தகாரம் பூமி முழுவதும் மூடிக்கொண்டிருந்தது. ஆண்டவராகிய தேவன் அந்த நேரத்தில் உலகத்தின் முழு பாவத்தின் பாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார். The burden of all our sins, நம்முடைய பாவத்தினுடைய முழு பாரம், நம்முடைய பாவத்தினுடைய முழு பழிகளையும், the blame of our sins எல்லாம் யார் மேல் வைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டது. சிலுவையிலே அவ்வளவு பாரத்தையும் அவர் சுமந்து கொண்டிருந்தார். அவர் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இயற்கையே அதை தாழ முடியவில்லை. The whole nature was joining with God the Father. இந்த சூரியனை படைத்தவர் பிதாவாகிய தேவன். உலகம் அனைத்தும் இந்த சூரியனும் ஆண்டவராகிய தேவனோடு சேர்ந்து இருளடைந்தது, துக்கித்தது. ஆகவேதான் இயேசு சொன்னார், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு மரணம் அடைந்தார். பிதா அவரை மரணமடையும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது ஒரே நிமிஷம் மட்டும்தான் பிதா இயேசுவை கைவிட்டதாக வாசிக்கிறோம். இயேசுவை பிதா கைவிட்டதனால்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆமென். இந்த முதல் ஆசீர்வாதம், உலகம் முழுவதும் அந்தகாரம் அடைந்தது என்றால் இதனுடைய ஆசீர்வாதம் என்ன? The blessing of reconciliation. உலகத்திற்கும் பிதாவிற்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒப்புரவாகுதல். When does reconciliation take place? இந்த reconciliation, இந்த ஒப்புரவாகுதல், இந்த பாவத்தின் ஒப்புரவாகுதல் எப்போது நடந்தது என்றால் அந்தகாரத்திலே, இருளிலே அது நடந்தது. சூரியன் அந்தகாரப்பட்டது. 2 ரெஃபரன்சஸை பைபிள்லேருந்து உங்களுக்கு தருகிறேன். ஆதியாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் பிறகு போய் அதை வாசியுங்கள். Genesis 15:12. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர செய்து ஆண்டவராகிய தேவன்
காரிருளை வர செய்தார். ஹாரர் ஆஃப் டார்க்னஸ். காரிருள் ஆபிரகாமை மூடினது என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். காரிருள் ஆபிரகாமை மூடினது. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அன்றைக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே இருள் ஆபிரகாமை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது God made a covenant with Abraham. யாத்ராமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21-22, Exodus 10:21-22. பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஒரு காரிருள் எகிப்திலே வந்தது என்று வாசிக்கிறோம். There was a darkness that covered whole of Egypt. அப்படி என்றால் நான் கொடுத்த 2 வசனங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது காரிருள் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகள் நடந்தேறுகின்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சூரியனுடைய வெளிச்சம் முற்றிலுமாக போய்விட்டது. அந்தகாரம் சூழ்ந்த பொழுது பிதாவும் இந்த உலகமும் ஒன்றிணைக்கப்பட்டன. What is the meaning of reconciliation? ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? Bringing together 2 people. 2 பேரை ஒருமனமாக்குவது. ஏன் 2 பேரை reconcile பண்ண வேண்டும்? Both were separated. 2 பேரும் பிரிக்கப்பட்டார்கள். இந்த மனுக்குலமும் பிதாவாகிய தேவனும் பாவத்தினால் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். என்றைக்கு ஆதாம் இந்த உலகத்திலே பாவம் செய்தானோ அன்றைக்கு நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பகை உண்டானது. அந்த பகையை கொண்டு வந்தது பாவம். 2 நபர்களுக்கு பிரச்சனை வருகிறது, அவர்கள் பிரிகிறார்கள் என்றால் நடுவிலே பாவம் வந்து விடுகிறது. அப்போ 2 பேரும் சேர வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு ரிகன்சிலியேஷன், ஒரு ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும். 2 பேருக்கும் நடுவிலே ஒரு பகை இருக்கிறது. அந்த பகையை வரவழைத்தது பாவம். இருவரையும் ஒன்றாக்க வேண்டும், ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு நபர் தேவை. தேர் நீட்ஸ் அ மீடியேட்டர். ஒரு மத்தியஸ்தர் தேவையாக இருக்கிறது. அந்த மத்தியஸ்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு சூரியன் இருளாகும் பொழுது மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவையும் இந்த மனுக்குலத்தையும் ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம், சூரியன் அந்தகாரப்பட்டது. The sun became dark and the blessing is reconciliation. உங்களுக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மத்தியஸ்தராய் இருந்து நம்மை ஒப்புரவாக்கினார். நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் பாவம் இருந்ததானால் நாம் ஜெபிக்க முடியாது. நாம் அவரை பார்த்து பிதா என்று கூப்பிட முடியாது. ஏனென்றால் பகை இருக்கிறது. இந்த பகையினுடைய விளைவுகள் என்ன தெரியுங்களா? நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் பாவம் வரும்பொழுது பகையினுடைய விளைவுகள் சாபம். அதுதான், அந்த சாபத்தை தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மேலே முட்கிரீடத்தை வைத்தார்கள். Why did they keep crown of thorns on his head? எத்தனை விதமான கிரீடங்கள் இருக்கின்றன. பொன்னினாலான கிரீடம் இருக்கிறது, டைமண்ட்னால வைடூரியத்தினால ஆன கிரீடங்கள் இருக்கிறது. ஏன் முள்முடிய இயேசுவுக்கு சூட்டினார்? ஆதியாகமம் முதலிலே மனிதன் பாவம் செய்தபொழுது கர்த்தர் ஒரு சாபத்தை விட்டார். என்ன சாபம்? பூமியிலே இனிமேல் எது முளைக்கும்? முட்கள் முளைக்கும். அந்த முட்களை வெட்டிதான் ஆதாமே நீர் வாழ வேண்டும். முட்கள் சாபத்தை குறிக்கிறது. அந்த சாபத்தை இயேசு தலைமேலே சுமந்தார். முட்கிரீடமாக அன்றைக்கு நம்முடைய சாபங்களை தலையின் மேல் அவர் சுமந்து நம்மை விடுதலையாக்கி ஒப்புரவாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றால் இந்த தலை என்பது ஆசீர்வாதம். ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தலையின் மேல் கையை வைத்து ஆசீர்வதிப்போம். ஆகவே தான் நம் தலை மேலே முட்கள் இல்லை, நம் தலையின் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த சாபமாகிய முட்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மேல் வைத்து அவர் நம்மை ஒப்புரவாக்கினார். 2வது அற்புதத்துக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், verse 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அன்றைக்கு எருசலேமிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய தேவாலயம் அங்கே இருந்தது. There was the temple of Jerusalem. அந்த தேவாலயத்திலே
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு யாரும் செல்ல முடியாது, ஆசாரியர்களும் செல்ல முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே செல்ல முடியும். ஏனென்றால் ஒரு பெரிய திரைச்சீலை இருந்தது. There was a big screen. There was a big veil that separated the holy place and the most holy place. சரி, இந்த மாதிரி இருக்குமா ஒரு ஸ்க்ரீன்? அது அந்த வெயில் இப்படி இருக்குமா? இல்லை. 4 இன்ச் திக்காக இருக்குமா அந்த ஸ்க்ரீன். 4 inches திக். அதோடைய உயரம் 60 அடி உயரமாக இருக்குமா. 60 feet ஹை வெயில். அந்த திரைச்சீலை அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. சிலுவையிலே இயேசுவானவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது என்ன நடந்தது என்றால், அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஆமேன். பொதுவாக பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் ஸ்க்ரீன் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய ஸ்க்ரீன் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்க்ரீனை கிழிக்க வேண்டுமென்றால் கீழே இருந்து ஈஸியாக கிழிச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீன் எப்படி கிழிந்ததா? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்ததா? இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன்லி பை த பவர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரட்சிப்பை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திரைச்சீலை 2ஆக மேல் தொடங்கி 4 அங்குலம் 4 inches 60 feet ஹை ஸ்க்ரீன் 2ஆக கிழிந்தது. அப்படி என்றால் அன்றைக்கு இயேசு நமக்கு அந்த தேவாலயத்திலே திரைச்சீலை கிழிப்பதின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரீகாம்பன்சேஷன். கர்த்தர் நமக்கு கிருபையாக ஈடாக நமக்கு கொடுத்தார். எப்படி என்று சொல்லுகிறேன். ஏன் யாரும் அதற்குள்ளாக போக முடியாது? ஏன் அந்த திரைச்சீலைக்குள்ளாக நீங்களும் நானும் போக முடியாது என்றால், நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுகிறது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். ஜெபிக்க வேண்டுமா? பிரதான ஆசாரியிடம் சொல்லுங்கள், அவள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே போக முடியும். The law said that. நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் அதை சொல்லினது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது 2வது ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த திரைச்சீலையை 2ஆக கிழித்தார். அன்று முதல் என்ன செய்தார்? இன்று முதல் நியாயப்பிரமாணம் முடிவடைகிறது. இன்று முதல் கிருபை ஆரம்பிக்கின்றது. ஆமென். இன்று முதல் கிருபையின் காலம் ஆரம்பிக்க முடியுது. யார் வேண்டுமானாலும் அதற்குள்ளாக செல்ல முடியும். Anybody can have access to the presence of God. பிரதான ஆசாரியர் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் உள்ளாக செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட ரீகாம்பன்ஸை கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணம் ஒன்று சொன்னது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கு. அதனால் தான் இன்றைக்கு யார் வேணாலும் போய் ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க முடியும். The first Good Friday, முதலாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் செய்த 2வது அற்புதம், the second miracle was, அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. கர்த்தர் கிருபை நமக்கு கொடுத்தார். இதை கொஞ்சம் நான் விவரிக்க விரும்புகிறேன். இதை நாம் சாதாரணமாக விளங்கி யோசிக்க முடியாது. வாட் இஸ் இஸ் ரீகாம்பன்ஸ்? இந்த அவர் நமக்கு கொடுக்கிற ஈடு என்ன? நமக்கு எதை அன்றைக்கு கொடுத்தார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் the screen or the veil being torn into 2 pieces? நம்முடைய பாவத்தை அவர் தம்மேல் எடுத்துக்கொண்டு அவருடைய கிருபையையும் மன்னிப்பையும் நமக்கு கொடுத்தார். ஆமென். அதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக நான் விளக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு பாஸ்புக் இருக்கிறது. எல்லாருக்கும் பாஸ்புக், பேங்க் பாஸ்புக் இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு பாஸ்புக் இருக்கிறது. உங்கள் பாஸ்புக்கை நீங்கள் பார்க்கும்பொழுது நிறைய என்ட்ரிஸ் இருக்கிறது. ஒவ்வொரு என்ட்ரியும் பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, கடன் மேலே கடன் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பாஸ்புக் இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது எந்த என்ட்ரியுமே இல்லை. இந்த இருந்த கடன், இதில் இருந்த எல்லாமே இந்த பாஸ்புக் வந்துடுச்சு. இந்த பாஸ்புக்கில் இருக்கிற என்னுடைய பாவத்தின் கடன், எனக்கு இருக்கிற எல்லா கடன்களும் இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நாள் எடுத்து பார்த்த உடனே இயேசுவின் பாஸ்புக்கில் இருக்கிற எல்லா காசும் இதில் கிரெடிட் ஆயிடுச்சு. அதுதான் கிருபை. என்னுடைய கடனை சிலுவையிலே அவர் தீர்த்து விட்டார். அதற்கு பதிலாக
இலவசமாக கிருபையை எனக்கு கொடுத்து விட்டார். இன்னைக்கு எனக்கென்று என்னுடைய லைஃப் பாஸ்புக் இருக்கிறது. நான் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். டெய்லி எனக்கு டெபிட் கிடையாது, டெய்லி எனக்கு கிரெடிட். கரெக்டாக நான் சொல்கிறது, டெய்லி எனக்கு கிரெடிட். எத்தனை பேருக்கு கிரெடிட் வேணும்? கடன் இல்லை, அக்கௌண்ட்டில் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். அதை தான் இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. He puts into our account His grace. அன்னைக்கு வரைக்கும் யாரும் கர்த்தரிடம் போக முடியாது. You don't have access into the presence of God. இன்னைக்கு I have access into God's account. அவருடைய அக்கவுண்ட்டுக்குள்ளாக என்னால் சென்று அவருடைய ஆசீர்வாதங்களை I can credit into my account. அதை இயேசு சிலுவையிலே செய்தார். ஆமென். recompense. மூணாவது அற்புதத்துக்கு பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தின் 2வது பகுதி. பூமி அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அங்கிருந்த இடத்திலே பாருங்க, திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த நேரத்தில் பாருங்க, கம்ப்ளீட்லி இட் இஸ் டார்க். முற்றிலுமாக இருட்டாக இருக்கிறது, அந்தகாரமாக இருக்கிறது. அந்தகாரமாக இருக்கும்பொழுது இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் எது கிழிந்தது? திரைசீலை கிழிந்து விட்டது. மூன்றாவது பயங்கரமான சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? பிக் எர்த்குவேக். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு மேலே தொங்கிட்டு இருந்தார், தண்ணி கேட்டார், தண்ணி கொடுத்தாங்க, 7 வார்த்தை பேசினார், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துதான்? There was a big earthquake. அங்கே இருக்கிற கல்கள் எல்லாம் பாருங்க, 51ஆம் வசனத்தில் கன்மலைகள் பிளந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல் வேர் பிரேக்கிங். எல்லா கல்களும் அங்கு உடைக்க ஆரம்பிக்கின்றது. இதற்கு நான் ரிஜாய்சிங் என்று சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன், அங்கே இருந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருந்தார்கள். யாரும் பேச முடியவில்லை. எர்த்குவேக் வருகிறது, அங்கே இருக்கிற கல்கள் எல்லாம் சத்தம் போடுகிறது. அந்த இடத்துல எல்லாரும் மௌனமாக இருந்தார்கள். மனிதர்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேக்கு முன்பாக என்ன கூச்சல் போட்டாங்க இந்த ஜனங்கள்? என்ன கூச்சல் போட்டாங்க? குருத்தோலை ஞாயிறு என்று ஹோசன்னா, உன்னதமானவருடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர். இவ்வளோ ஸ்தோத்திரங்களையும் இவ்வளோ எல்லாத்தையும் சொன்னவர்கள் இப்போ மௌனமாக இருக்கிறார்கள். அந்த சிலுவைக்கு முன்பாக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. மரியாளும் யோவானும் அங்கிருந்த சில சீஷர்களும் அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். கம்ப்ளீட்டாக அந்தகாரமாக இருக்கிறது. அங்கு ஒரு பூமி அதிர்ச்சி. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கழுதையின் மேல் வரும்போது ஒரு காரியத்தை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக் சாப்டர் 19 and verse 38. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் எது கூப்பிடும்? கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதர்கள் அமைதியாக இருந்தால் யார் கூப்பிட ஆரம்பிக்கும்? கற்கள் கூப்பிட ஆரம்பிக்கும். அன்றைக்கு மனிதரெல்லாம் ஆச்சரியத்திலே என்ன நடக்கிறது, திடீரென்று இருளாகிவிட்டது என்று அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது எல்லா கற்களும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தன. அன்றைக்கு எல்லா கற்களும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தன. All the stones started praising God. இயேசு கிறிஸ்து அதை தீர்க்க தரிசனமாக முன்பாகவே அதை சொல்லிவிட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அமைதியாக இருந்தால் சிலுவையிலே ரட்சிப்பை கொடுத்த இயேசுவுக்கு எல்லா இயற்கையும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்க, சூரியன் அந்தகாரமானது, திரைசீலை 2ஆக கிழிந்தது, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியும் கற்களும் இந்த இடத்துல பாருங்கள் கத்த ஆரம்பித்து விட்டது. ரிஜாய்சிங்.
4வது ஒரு அற்புதத்துக்கு நேராக கடந்து செல்வோம், நமக்கு நேரமில்லை. மத்தேயு 27ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 27, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52, 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். முதலாவதாக சூரியன் அந்தகாரமாயிற்று. 2வது தேவனுடைய ஆலயத்திலே சாங்சுரியிலே திரைசீலை 2ஆக கிழிந்தது. 3வது earthquake, கற்கள் எல்லாம் சத்தமிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தது. 4வதாக என்ன நடக்கிறது? நம்பர் 4, வாட் இஸ் ஹேப்பனிங்? 4வதாக என்ன நடக்கிறது என்றால் எல்லா கல்லறைகளும் திறக்கிறதா. கவனிக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆல் த கிரேவ்ஸ் ஆர் ஓப்பனிங். எல்லா கல்லறைகளும் திறக்கிறது. கல்லறை திறந்த உடனே இறந்து போனவரெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான வசனம் சொல்கிறது. கல்லறைகளில் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. ஆபிரகாம் எழுந்து வந்துட்டாரு, மோசே எழுந்து வந்துட்டாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்கே எழுந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படி எழுந்தார்கள் என்றால் யாரும் பார்க்க முடியாது. அவர்கள் கல்லறை திறந்து வெளியே வந்தது என்றைக்கென்றால் only after resurrection. பாருங்கள், அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியன்ஸ் சாப்டர் 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் 4, உங்கள் வேதம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியன்ஸ் 4 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வேர்ஸ் 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறி வரமாயிருக்கிறார். நல்லா கவனிங்க. எபேசியர் 4:9 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாலையிலே மரித்தார். 3ஆம் நாள் காலையிலே உயிர்த்தெழுந்தார். அந்த கேப்பில் அவர் எங்கே போனார்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? அவர் உயிரோடு எழுந்தார். எங்கே இருந்தார் அவர்? எபேசியரின்படியாக என்ன சொல்கிறது? அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக எங்கே சென்றாராம்? பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றாராம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த வரைக்கும், ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், மல்கியா, ஏசாயா, எரேமியா எல்லாரும் மரித்த பிறகு யாரும் பரலோகத்துக்கு செல்லவில்லை. அவர்கள் இன்னொரு இடத்துல இருந்தார்கள். அதுக்கு பேர் தான் பரதீசு என்று பேர். சொல்லுங்க, பாரடைஸ். சிலுவையிலே அந்த கல்வனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய் சொன்னாரா, பரதேசுன்னு சொன்னாரா? பாரடைஸ். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்கே இருந்தார்கள்? பரதேசில் இருந்தார்கள். ஏனென்றால் பரலோகத்தின் கதவை திறந்தது இயேசுதான். உயிரோடு கூட எழுந்து மரணத்தை ஜெயித்தவராக பரலோகத்தை திறந்த பிறகு இவங்கெல்லாம் கல்லறையிலேருந்து வெளியே வந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆதி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மரித்த பொழுது அவர்கள் சென்றது பரதேசிக்கு. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த 3 நாட்கள் அவர் பரதேசிக்கு சென்று அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை எல்லாரும் கூட்டிக் கொண்டு எங்கே போய்விட்டார்? பரலோகத்துக்கு போய்விட்டார்.
ஆகவே தான் வேதம் சொல்கிறது ஒரு பெரிய அற்புதம். கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருக்கிற அநேக பரிசுத்தவான்கள சரீரங்கள் எழுந்திருந்தது. கவனிங்க, சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது அவங்க யாரும் கல்லறை விட்டு வெளியே வரலை, அவர்கள் முழித்து கொண்டார்கள். கல்லறையிலிருந்து அவர்களுடைய ஆவிகள் முழித்து கொண்டது, ஆத்துமாக்கள் முழித்து கொண்டது. அவர் உயிரோடு எழும்பும் பொழுது பாருங்க 53 இன்றைக்கு நான் மரித்தால் நான் எங்கே செல்வேன்? பரலோகத்துக்கு செல்வேன், நான் பரதேசிக்கு செல்ல மாட்டேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறார்களோ அவர்கள் பரதேசிக்கு போவதில்லை. அவங்க எங்க போறாங்க? பரலோகத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியான ஒரு அற்புதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27 அதிகாரம் 54 வசனம். Matthew chapter 27 and verse 54. நூற்றுக்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். முதல் அற்புதம் சூரியன், இரண்டாவது அற்புதம் கற்கள், மூணாவது அற்புதம் கல்லறை செப்பல்கர், மூணாவது அற்புதம் கற்கள், நான்காவது அற்புதம் செப்பல்கர், ஐந்தாவது அற்புதம் போர் சேவகன் சோல்ஜர். இவனுக்கு பேர் என்ன? நூற்றுக்கு செஞ்சுரியன். நூற்றுக்கு அதிபதி என்றால் அவனுக்கு கீழாக 100 பேர் இருப்பாங்க. he is the leader of a band. 100 பேர் இருப்பார்கள். 100 பேரை அவன் கவனித்து வந்தான். இவன் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டு அங்க 100 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இவனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் அங்க நின்று கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கதவெல்லாம் திறந்துருங்க, அது விட்டுருங்க. கதவெல்லாம் மைக்கெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் கதவெல்லாம் திறந்து. அங்க பாருங்க, நூற்றுக்கு அதிபதி அங்கு நின்று கொண்டிருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி நின்று கொண்டு இயேசுவை பார்த்தான். என்ன நடக்கிறது என்றால், வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? இதுவரைக்கும் இந்த நூற்றுக்கு அதிபதி நிறைய மரணத்தை பார்த்திருக்கிறான். ஏன்னா அன்றைக்கு காமன் பனிஷ்மெண்ட் எது? சிலுவைதான். சிலுவையிலே ஒருவரை தொங்க விட்டு அவரை கஷ்டப்பட்டு அவர்களை மரிக்க வைப்பார்கள். நீங்க வீட்டுக்கு போய் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க வாசிங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் கவனிக்காதீங்க, நீங்க மெசேஜ் விட்டுறாதீங்க. பாருங்க, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சிலுவையிலே தொங்குவது என்பது, நேரம் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உங்களை சாகடிக்கணும்னா கொஞ்சம் பாய்சன் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் நீங்க போயிடுவீங்க இல்லையா? சின்ன ஒரு ஊசி போட்டா போயிடுவாங்க. இல்லையா, ஒரு கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிட்டீங்கன்னா உடனே இறந்துருவாங்க. ஆனால் சிலுவையினுடைய மரணம் எப்படின்னா, கஷ்டப்பட்டு சாக வேண்டும். சிலுவையில ஒரு மனிதனை 9 மணிக்கு முதுகுல தான் அடிச்சு 39 சாட்டைகளை அடித்து அவளை தொங்க விடும் பொழுது until the last drop of blood எல்லாம் போற வரைக்கும் நீங்க அங்க தொங்கிக் கொண்டு இருக்கீங்க. என்ன நடக்கும் அந்த வெயிலிலே? பாருங்க, இப்ப கொஞ்ச நேரம் ஏசி இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. அப்ப அன்னைக்கு பாருங்க எப்படி இருந்திருக்கோன்ட்டு. அதனாலதான் கரண்ட் ஆஃப் ஆச்சு போல. அன்னைக்கு இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது all the blood was drained from his body. அங்க பயங்கர சஃபகேஷன் அவருக்கு. அவருடைய ஜீவன் தவிக்கிறார். ஒரு ஆடு தவிக்கிறது போல ஒரு மனிதனுடைய உயிர் தவித்துக் கொண்டிருக்கிறது. He was suffering for the sin of the whole world. நீங்க அங்க பார்க்கும்போது அந்த போர் சேவகர் என்ன செய்தாங்கன்னா, பக்கத்துல 2 திருடர்கள் இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய ராட் எடுத்து பக்கத்துல 2 பேருடைய கால்களை உடைத்தார்கள், எலும்புகளை உடைத்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கலாம். ஏனென்றால் இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் செத்தாதான் அவங்களை அடக்கம் பண்ண முடியும். நாங்க இங்க நின்றுட்டே இருக்க முடியாது. அன்னைக்கு சாபத் டே, அன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் முடிக்கணும். ஃப்ரைடே ஈவினிங் அவங்களுக்கு சாபத் டே இல்லையா? அப்போ அவங்க செய்தார்கள். ஆனால் இயேசுனுடைய கால்களை உடைக்கவில்லை என்று வாசிக்கிறோம். They did not break the legs of Jesus. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமானது it was a voluntary death. அவரே தம்முடைய ஜீவனை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்ததாக வாசிக்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பல வருஷமாக நிறைய பேரை சிலுவையில ஏற்றி இறக்கிற வேலை தான் இவனுடைய வேலை.
நிறைய மரணத்தை பார்த்திருக்கிறான். அன்றைக்கு இவரை பார்க்கும் போது வித்தியாசமாக நடக்கிறது. சூரியன் இருளாயிடுச்சு, வித்தியாசமாக நடந்து விட்டது என்று யோசித்து அவன் வாயினாலே சொல்கிறான், நிச்சயமாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஒரு ரோமன் செஞ்சுரியன் சொல்கிறான், இவர் தேவனுடைய குமாரன். அவன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான். He got saved on that day. அன்றைக்கு அந்த ரோமன் செஞ்சுரியன் இயேசுவானவரால் தொடப்பட்டு his life was transformed and he was saved on that day. இதுதான் கடைசி அற்புதம். முதல் 4 அற்புதங்கள்லாம் இயற்கையில நடந்தது. இந்த கடைசி அற்புதம் உண்மையான அற்புதம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த ரோமன் செஞ்சுரியனை போல, அந்த 100க்கு அதிபதியை போல நான் மேலே நோக்கி சிலுவையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் என்னுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். இயேசு என்னுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நீர் மாற்றுவீராக.